ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 18 ஸ்லோகம் 35. தாமச திருதி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பத்தி இப்போ நம்ம பார்க்க போறோம். உறுதி, தைரியம் அப்படிங்கிறது மூவகைப்படும், எல்லாமே மூவகைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இந்த புத்தியை எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சு உறுதியிலையும் 3 வகை இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த உறுதியில சாத்வீக உறுதி அப்படிங்கிறது ஞானத்தை அடைய வேண்டும் என்பதிலே உறுதியாக இருக்கும். ராஜச உறுதி அப்படிங்கிறது சுகத்தை அடைய வேண்டும் அல்லது தான் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான வாழ்க்கையில் வெற்றி, அதாவது ஒரு பதவி அடையணும், பெரிய புகழ் அடையணும். ஸோ இந்த மாதிரி விஷயத்துல உறுதி ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். எத்தனை தடைகள் வந்தாலும் அதை உறுதியோடு அதை அடைந்தே தீருவேன் என்ற போராட்டம் இருக்கும். இப்ப தாமச திருதி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறார். இது சொல்லணும்னு நினைக்கும் போது அவர் என்ன சொல்ல தோணிடுது அப்படின்னா, இது என்னத்த உறுதின்னு சொல்றது, இவன் எதுவுமே செய்ய மாட்டான் லூசு பையன். அவனாவது ஆசைப்பட்டதை அடையிறதுக்காக ஒரு உறுதியோட செயல்படுறான். அவன் ஞானத்துக்காக உறுதியோட செயல்படுறான். இவன் என்னத்த உறுதியோட செயல்படுவான் அப்படின்னு சொல்லணும்னு தோணல அவருக்கு. என்ன சொல்லிட்டாருன்னா, தாமச குணத்துல இருக்கிறதுக்கே ஒரு பெரிய உறுதி வேணும். ஏன்னா தாமச குணம்ன்றது அவ்வளவு ஒரு மோசமான குணம். அந்த குணத்துல ஒருத்தன் இருக்கிறதுக்கு எவ்வளவு உறுதி வேணும். அதனால இந்த குணங்களை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, இந்த குணத்தில் இருக்கிறதுக்கு ஒரு உறுதி இருந்தால் தானே இப்படி இருக்கவே முடியும். அப்படிப்பட்ட உறுதிக்கு தாமச திருதி அப்படின்னு சொல்லி முடிக்கிற மாதிரி இருக்கு. படிக்கிறேன் கேளுங்க. கரியானது வடிகட்டின கருமையால் செய்யப்பட்டிருப்பது போல மிகவும் கெட்டவையான குணங்கள் அனைத்தும் உருவெடுத்தாற்போல் கேவலம் அறிவின்மையே உடைத்தானதாகவும் மிக கெட்டதாகவும் இருக்கும் ஒன்றை குணம் என்று சொல்லத்தகுமா என்றால், அதாவது அந்த விஷய சுகத்தை பத்தி பேசும்போது, விஷயத்துல துக்கம் மட்டுமே இருக்காது, ஏன்டா விஷய சுகம்னு வேற பேசுறீங்க அப்படின்னு முன்னாடி திட்டிருக்காரு இல்லையா? கிட்டத்தட்ட அதே விஷயத்த இங்க சொல்றாருங்க. குணம் அப்படின்னா என்னது? தாமச குணமா அது? குணம்னு அது எப்படி சொல்றது? தாமச குணம்னு பேரை சொல்ல வேண்டியது இருக்கே. சரி, என்ன செய்யறது? சொல்ல வேண்டியது இருக்கு. எப்படி சொல்ல வேண்டியது இருக்கு தெரியுமா? செவ்வாய்க்கிழமைய மங்களவாரம்னு பேரு சொல்லல இல்லையா? அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? கிட்டத்தட்ட ஆ அதே விஷயத்த தான் கொஞ்சம் செவ்வாய் கிரகத்தை மங்கள கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஸோ அத பத்தியும் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாரி தாமச குணம்னு சொல்ல வேண்டியது இருக்குப்பா. இப்ப குணம்னு சொல்லவே இவருக்கு தோணல அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வர ஆரம்பிக்கிறாரு. எடுத்த உடனே கரியானது வடிகட்டின கருமையால் செய்யப்பட்டிருப்பது போல. அப்படின்னா ஞான இருள் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். மிக்கவும் கெட்டவையான குணங்கள் அனைத்தும் உருவெடுத்தார் போல். அறிவின்மையே உடைத்தன எல்லா கெட்ட குணம் மட்டும் ஒண்ணு சேர்ந்தா எப்படி இருக்குமோ அந்த குணத்துக்கு தாமச குணம்னு சொல்ல வேண்டியது இருக்கு. என்ன சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றை குணம் என்று சொல்லத்தகுமா என்றால், ராட்சசர்கள் புண்ணியஜனர்கள் என்று சொல்வது இல்லையா? ராட்சசர்கள் அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும் இல்லையா? அவங்களுக்கு இன்னொரு பேர் இருக்காம். புண்ணியஜனர்கள்னு பேரு. என்ன பேருப்பா இது? ராட்சசர்கள போய் புண்ணியஜனர்கள்னு பேரு சொல்றீங்க அப்படின்னா, அப்படியும் வச்சிருக்காங்க. சரியா? இப்போ புண்ணியஜனர்கள்னு சொல்றது இல்லையா? அந்த மாதிரி இந்த தாமச குணத்த போயிட்டு தாமசன போயிட்டு ஒரு குணம்னு பேச வேண்டியது இருக்கே அப்படிங்கிற ஃபீலிங்ல எக்ஸ்பிளைன் பண்றாரு. கிரகங்களுக்குள் கொல்லி போன்ற அங்காரனுக்கு மங்களகரம் என்று பெயர் இல்லையா? கிரகங்கள்ல செவ்வாய் கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. சரியா? அந்த செவ்வாய் கிரகத்துக்கு இன்னொரு பேர் என்னன்னா மங்கள கிரகம்னு பேராம். செவ்வாய் கிரகம் அப்படி என்ன ஒரு கொடுமையான என்ன கொல்லி போன்று அப்படின்னு சொல்லிட்டாரு. கொல்லி போன்ற ஒரு கிரகத்துக்கு மங்கள கிரகம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது நான் நெட்ல ஸ்டடி பண்ணி பார்த்தேன். அப்படி என்ன செவ்வாய் கிரகம் பண்ணும் அப்படின்னு. அது ரொம்ப மோசமா ஏதோ போட்டிருந்தது. அத வேணா படிச்சு காட்டிர்றேன். ஆயுதங்களுக்கு அதாவது எவ்வளவு செவ்வாய் தரும் பலன்கள் அளவோடு இருந்தால் மட்டுமே மனிதன் செவ்வாய் எவ்வளவு நன்மைகள் தருவாரோ, அதை விட அதிகமாக தீமைகளே தருவார். செவ்வாய் கிரகம் அப்படிங்கிறது நன்மைகளும் தரும். எல்லா கிரகமும் நன்மை, தீமை சேர்ந்து தானே தருது. ஆனா செவ்வாய் நன்மைகள் தருவதை விட தீமைகள் அதிகமா தருது. என்னென்ன தீமைகள் தருது அப்படின்னா, ஆயுதங்களுக்கு காரகம் வகிக்கும் செவ்வாய் மனிதர்களை வெட்டு, குத்து போன்ற வன்முறை சம்பவங்களை செய்ய வைப்பதிலும், கொலை செய்ய தைரியத்தை வழங்குவதிலும் வள்ளலாக செயல்படுவார். ஸோ அந்த மாரி அராஜகமான செயல்கள் செய்வதற்கு செவ்வாய் கிரகம் தான் ஹெல்ப் பண்ணுதாம். உணர்ச்சிக்கு காரகம் வகிப்பவர் என்பதால் மனிதர்களை உணர்ச்சி வசத்தில் ஆழ்த்தி உயிருக்கே உலை வைக்கும் செயலில் ஈடுபடுவார். அதிகமா உணர்ச்சி வசப்படுதல் அப்படிங்கிறதும் இதுலதான் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரத்தத்திற்கு செவ்வாயே காரகம் என்பதை பார்த்தோம்.
அதனால் செவ்வாய் விபத்துக்களை ஏற்படுத்தி சிக்கலை தருவதையும் வாடிக்கையாக வைத்துள்ளார். பொதுவா செவ்வாய் கிரகம் ரெட் கலர்ல இருக்கும். அதனால நம்மளுடைய ரத்த விருத்திக்கு செவ்வாய் தான் காரணம். ஆனா அதே சமயத்துல அந்த ரத்தத்த ஆக்சிடென்ட் மூலியமா எல்லாம் வெளியில கீழ சிந்தி நமக்கு ஆக்சிடென்ட் ஏற்படுத்தி வைக்கிறதும் அதே செவ்வாய் கிரகம் தானா. அதேபோல் ஒருவேளை இரக்கமற்ற கல் நெஞ்சரக்காரனாகவும், முரடனாகவும், முட்டாளாகவும் வைத்திருப்பது செவ்வாயின் செயல்களே. ஒரு சில சமயத்துல நம்ம அப்படி இருந்திருக்கிறோம்ல. அது செவ்வாய் கிரகத்தினுடைய ஆதிக்கம் வந்ததுன்னா நம்ம அப்படி இருப்போமா? திருமணம், குடும்பம் போன்ற விஷயங்களுக்கு சரிப்பட்டு வராத கிரகமாகவே இருக்கும் இந்த செவ்வாய், இது தொடர்பான விஷயங்களிலும் பிரச்சனை ஏற்படுத்த தவறுவதே இல்லை. மொத்தத்தில் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்னும் பழமொழிக்கேற்ப நம்மை எல்லாம் கோபப்படுத்தி தவறுகளை செய்ய வைப்பார். ஆனால் விளைவுகள் மோசமானதாக இருக்கும். அதை சரி செய்ய பெரும் பாடாக போய்விடும். இறுதியில் குற்றவாளிகளை உருவாக்குவதும் அதே குற்றவாளிகளை தண்டிப்பதுமாக இரட்டை வேடம் தரிப்பார். செவ்வாய் எந்த எல்லையில் இருப்பார்ன்னு அதெல்லாம் வேணாம் நமக்கு. சோ செவ்வாய் அப்படிங்கிறது ஒரு கொல்லின்னு சொல்லிட்டார்ல, அப்படி என்னவா அப்படின்னு போய் படிக்கும்போது அந்த மாதிரி இருக்கு. சோ கொல்லி போன்ற அங்காரன்னா செவ்வாய் கிரகம். மங்கள கிரகம் என்று பெயர் இல்லையா? அப்படியே குணம் என்று பெயர் தமசுக்கு ஏற்பட்டிருக்கிறது. என்ன சொல்றது? சர்வ தோஷங்களுக்கும் வாசஸ்தானமான தமசை கொண்டே உருக்கி வார்க்கப்பட்ட ஒரு உருவம் என்று சொல்லத்தக்க ஒரு மனிதன் எப்போதும் கக்கத்தில் சோம்பலை இடுக்கிக் கொண்டிருப்பதால், சோ சர்வ தோஷங்களுக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தமச எப்ப கக்கத்திலேயே ஒருத்தன் வச்சிருக்கானோ, அந்த தமசுலயே ஒருத்தன் இருக்கணும்னு ஆசைப்படுறானோ, அவனுக்கு சோம்பல் அதிகமா இருக்கும். அது இருக்கிறதன் காரணமாகவே பயம் அதிகமா இருக்கும். ஏன்னா, இஃப் யூ ஆர் நாட் டூயிங் எதுவுமே நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சும்மா உட்கார்ந்திருக்கும்போது, ஏதாவது ஆயிடுமோன்ற பயம் அதிகமா தானங்க இருக்கும். ராட்சசனுக்கும் பயம் இருக்கும் தான். ஆனா, அவனுக்கு ஒரு ஈகோ இருக்கு. என்னன்னா, நான் வந்து அத துவம்சம் பண்ணிடுவேன்லன்னு அவன் ஆக்ஷன்ல வேற இருப்பான். அதுக்கு உண்டான ஆக்ஷன் ஏதோ பண்ணும்போது கொஞ்சமாவது பயம் குறையும்னு சொல்லலாம். இவனுக்கு ஒரு ஆக்ஷனும் பண்ண மாட்டேன்னு சொன்னா, அந்த பயம் கூடிக்கிட்டு தானே போகும். ஒரு எப்போதும் கக்கத்தில் சோம்பலை இடுக்கிக் கொண்டிருப்பதால், பாவத்தையே மேன்மேலும் செய்து கொண்டு வருகிறவன் சாரி ஆ சோம்பலை கக்கத்தில் இறுக்கிக் கொண்டிருப்பதால், பாவத்தையே தான் அதிகமாக செய்து கொண்டு வருகிறான். ஏன்னா சோம்பேறி வந்துருச்சு. செய்ய வேண்டியது எதுவும் செய்ய மாட்டான். அதுவே ஒரு பெரிய பாவம் தான். பாவத்தையே மேன்மேலும் செய்து கொண்டு வருகிறவன், துக்கத்தினின்று எக்காலும் விடுபடாது போலே. குவைட் நேச்சுரலி அவன் சதா சர்வகாலமும் துக்கத்துல தான் இருக்கணும். ஏன்னா வேற வழியே இல்ல. ஏன்னா இஸ் நாட் டூயிங் எனி ஆக்ஷன். சோம்பல்ல இருக்கான். எல்லா தோஷமும் வேற சேர்ந்திருக்கு. அப்ப கண்டிப்பா துக்கத்துல தான் இருப்பான். எக்காலம் நித்திரை நின்று விடுபட்டவன் ஆவதில்லை. அவன் தன் தேகத்தில் விஷயத்திலும், பொருளின் விஷயத்திலும் மிக்க பிரியம் பாராட்டி இருப்பதால், இங்க தான் பயம் கொண்டு வர்றாரு. எந்த வேலையும் செய்யறதில்ல. ஆனா, ஆசை மட்டும் எக்கச்சக்கமா இருக்கு. தேகத்தின் விஷயத்திலும், பொருட்களின் விஷயத்திலும் எக்கச்சக்கமான ஆசை. மிக்க பிரியம் பாராட்டி இருக்கிறார். கருங்கல்லை விட்டு காடின்யம் விலகிப் போகாதது போல் அவனை விட்டு பயம் எப்போதும் விலகிப் போவதில்லை. ஏன்னா, கருங்கல்லுன்றதே ஹார்ட்னஸ். ஹார்ட்னஸ்னாலே கல்லு. கல்லுன்னா ஹார்ட்னஸ். அந்த மாரி தமசுனாலே பயம், பயம்னாலே தமசு அப்படின்னு சொல்றதுக்காக சொல்லியிருக்காரு. ஸோ மிக்க அவன் பொருளின் மேல் ஆசையும் அதிகமாக இருக்கிறதால் அவனை விட்டு பயம் எப்போதும் விலகிப் போவதில்லை. அவன் பிறர் பொருளின் ஆசை பாராட்டி இருப்பதால் பாவங்கள் கிருதக்னனை நன்றி இல்லாதவனேன்னு அர்த்தமா. கிருதக்னனை அப்படின்னு சொன்னா பாவங்களை விட்டு விலகிப் போகாதது போல் நன்றி கெட்டவனை வந்து பாவம் எப்போதும் சூழ்ந்திருக்கும் அப்படிங்கிறது மாதிரி இவனை விட்டு எப்போதும் பயம் விட்டு விலகுவதில்லை. பாவங்கள் விட்டு விலகுவதில்லை. அவன் துக்கம் நிரந்தரமாக வசிக்கும் ஸ்தானமாகி விடுகின்றான். அன்றியும் அவன் ராத்திரி பகலாய் தன் அந்தராத்மாவில் அசந்தோஷத்தை வகித்துக் கொண்டிருப்பதால் ஏக்கம் என்பது அவனுடன் நட்பு செய்து கொள்ளுகிறது. 24 மணி நேரம் கஷ்டத்திலேயே இருக்கான்னா பின்ன எப்படி? ஐயோ அதாவது நல்லது நடந்துராதா, நமக்கு பிரச்சனை தீர்ந்துராதா, நீ ஏக்கம் மட்டும் ஆசை மட்டும் கூடிக்கிட்டே தான் இருக்கு. ஏன்னா பிரச்சனை ஃபுல்லா துக்கம் 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 இருந்துகிட்டே இருக்கும்போது பின்ன அந்த ஏக்கம் வந்து கூடிக்கிட்டே போகும். ஏக்கம்ங்கிறது எவ்வளவு பெரிய துக்கம்னு சேர்ந்து புரிஞ்சுக்கோங்க. சரியா? ஏக்கம் என்பது அவனுடன் நட்பு கொள்கிறது. வெங்காயத்தின் நாற்றம் அதை விட்டு விலகி போகாதது போலே, அபத்திய போஜனம் வழக்கமாக செய்கிறவன் வியாதிகள் விடாதது போலே. அடுத்த எக்ஸாம்பிள்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. அதெல்லாம் வரிசையா எதுக்கு சொல்றாரு? சோ இது எல்லாமே அந்த சொல்லி முடிச்சிடலாமா? ஒரு 5 மினிட்ஸ் பொறுமையா உட்காருங்க, அப்படியே முடிச்சிடலாம். அபத்திய போஜனம் வழக்கமாக செய்கிறவன்
வியாதிகள் விடாதது போலே அப்படின்னா, நேரத்துக்கு சாப்பிடணும், கரெக்ட்டா போஜனம் எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணாம ஏனோ தானோன்னு சாப்பிடுறவன கண்டிப்பா வியாதி ஆக்கிரமிக்கத்தான் செய்யும். இல்லையா? ஏக்கம் என்பது அவன் செத்துப் போகும் வரைக்கும் அவனுடன் சந்தேகம் பாராட்டி நிற்கும். சோ, அவன்கிட்ட ஆசைகள் எக்கச்சக்கமா இருக்கு. அட் சேம் டைம் சோம்பேறித்தனமா இருக்கான். அப்போ குவைட் நேச்சுரலி ஏக்கம்ங்கிறது கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா இருந்து கொண்டே தான் இருக்கும்ங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் சரியா? என்ன 2 எக்ஸாம்பிள் சொன்னாரு? வெங்காயத்தின் நாற்றம் அதை விட்டு விலகிப் போகாதது போலே, அபத்திய போஜனம் வழக்கமாக செய்கிறவன் வியாதியில் கண்டிப்பா அகப்படுவது போலே, இவன் பயத்துல இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சாரி ஏக்கத்திலே இருந்தே ஆகணும்னு சொல்லியிருக்காரு. ஏக்கம் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா பயமும் சேர்ந்து வந்துருது. அன்றியும் அடுத்த பாயிண்ட். தன்னுடைய தாருண்யம், சம்பத்து, காம போகங்கள் ஆகிய இவற்றை அவன் மிக்க கொண்டாடிக் கொண்டிருப்பதனாகையால், அவன் மதத்துக்கு வாசஸ்தானம் ஆவான். ஆக்சுவலா சோம்பேறியா இருக்கான் அப்படின்றதுனால ஆசை இல்லாம இருந்து தொலைக்கிறானா? ஆசை வேற கூடிக்கிட்டே இருக்கு. சோ தாருண்யத்தின் சம்பத்து, கர்ம போகங்கள் ஆகிய இவற்றில் மிக்க கொண்டாடி கொண்டிருப்பதால், மதத்துக்கு வாசனை. அப்ப ஆட்டோமேட்டிக் மதம்னா இந்த இடத்துல வந்து ஒரு பைத்தியக்காரத்தனம்னு வச்சுக்கோங்க. சரியா? எக்கச்சக்கமான ஆசைகள் இருக்கு. ஆனா அது எதுவுமே நிறைவேறாது. அதுக்குண்டான முயற்சியும் செய்யலைன்னா அப்புறம் பைத்தியம் பிடிக்காம என்ன செய்யும்? மதத்துக்கு வாசஸ்தானமாவான். வெப்பம் நெருப்பை விட்டு விலகாதது போலே, நல்ல பாம்பு தான் ஒரு தரம் பாராட்டிக் கொண்ட பகையை ஒரு நாளும் மறக்காதது போலே, உலகத்தார் அனைவரோடும் பகை பாராட்டிக் கொண்டிருக்கும் ஒருவனை பயம் விலகிப் போகாமல் இருப்பது போலே, காலன் உலகத்தாருடைய சரீரத்தை ஒரு காலம் மறந்து போகாதது போலே, தாமசனை விட்டு மதம் ஒரு காலும் விலகிப் போகாதுங்க. சோ முக்கியமான பாயிண்ட் தாமசனுக்கு பைத்தியக்காரத்தனம் தான். புத்தியே வேலை செய்யாது. லூசு அப்படின்றது தான் தாமசனுடைய முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டு. இப்ப இவ்வளவு நேரம் பாருங்க, அவர் உறுதி அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு உறுதியா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. தாமச குணத்த பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப தாமச குணத்துல நித்திரை இருக்கும், ஏக்கம் இருக்கும், ஆசை இருக்கும். ஆனா சோம்பேறியா இருப்பான், செய்ய மாட்டான். இதையே தான் சொல்லிட்டு இருக்காரு. கடைசியில முக்கியமான பாயிண்ட்ட சொல்றாரு. மதம் இருக்கும் அப்படின்னா பைத்தியக்காரத்தனம் இருக்கும். எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத எக்ஸாம்பிள்ஸ்ல என்னென்ன எக்ஸாம்பிள் சொன்னாருன்னா, நல்ல நல்ல பாம்பு பகை பாராட்டிடுச்சுன்னா, அது எப்படி மறக்காம இருக்கோ, அந்த மாதிரி இவன்கிட்ட பைத்தியக்காரத்தனம் தவறாம இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. உலகத்தார் அனைவரோடும் பகை பாராட்டிக்கணும். எல்லாத்தையும் நான் வந்து பகை பாராட்டிட்டேன்னு வச்சுக்கோங்க. அப்ப கண்டிப்பா நான் பயந்துட்டு தானே இருக்கணும். எப்ப எவன் வந்து என்ன செய்வானோன்னு பயம் தானே இருக்கும். அந்த மாரி இவன்கிட்ட கண்டிப்பா பைத்தியக்காரத்தனம் இருக்கும். ஏன்னா, இதனோட தாமச குணத்தினுடைய நேச்சரே அதுதான். ஃபுல் தாமச குணத்துல இருக்கும்போது அவனுக்கு பைத்தியக்காரத்தனம் இருக்கத்தானே வேணும். சோம்பேறியா இருப்பேன். ஆசை எக்கச்சக்கமா படுவேன். ஆனா எதுவும் செய்ய மாட்டேன் அப்டின்னா, அப்ப ஆட்டோமேட்டிக்கா பைத்தியம் பிடிக்காம என்ன செய்யும் உனக்கு? சோ அதுக்காக இந்த மாரி சொல்லியிருக்காரு. ஆ "காலன் உலகத்தாருடைய சரீரத்தை ஒரு காலம்." என்னைக்காவது யமன் வந்து உங்க உடம்ப மறக்க போறானா? அந்த மாரி தாமசனுக்கு பைத்தியக்காரன மறக்கவே மறக்காதாம். சோ அவனுக்கு தப்பி தவறி கூட அவனுக்கு அறிவு வராதுன்னு அர்த்தம். இப்படி நித்திரை முதலிய 5 தோஷங்களும் எந்த திருதியின் பலத்தால் ஒருவனை பற்றிக் கொண்டிருக்குமோ, அந்த திருதியே தாமச திருதியாகும். கடைசில என்ன சொல்லிட்டாரு? இந்த 5 தோஷங்கள் அப்படின்னு சொன்னார். இந்த தமசனுடைய குணங்கள எக்ஸ்பிளைன் பண்றாரு. குணமே தோஷம் தான் அப்படின்ட்டாரு. தோஷத்தை குணம்னு சொல்ல வேண்டியது இருக்குன்னு வேற சொல்லிட்டாரு. சரியா? ஸோ நித்திரை முதலிய 5 தோஷங்களும். எனக்கு தெரிஞ்சு நித்திரை, ஏக்கம், மதம், சோம்பேறித்தனம், வேற என்ன சொன்னாரு? 5 சொல்லியிருக்காரு. பயம். ஸோ இந்த 5ம் அவன்கிட்ட இருக்கும் அப்படிங்கிறத, இந்த 5 இருக்கிறதுக்கு எவ்வளோ உறுதி வேணுங்க? இந்த 5யும் வச்சிருக்கணும்னா சும்மாவா? சரியா? அப்படி ஒரு பைத்தியக்காரத்தனத்த வச்சிருக்கிறது அப்படிங்கிறது ஏங்கிக் கொண்டே இருக்க வேண்டும்ங்கிறது எவ்வளோ உறுதி இருந்தா நான் ஏங்கிட்டே இருப்பேன். எவ்வளோ உறுதி இருந்தா நான் எந்த செயலும் செய்ய மாட்டேன். அப்படின்னு இந்த தாமச குணத்துல இருக்கிறதுக்கே உனக்கு ஒரு உறுதி வேணும்ல. அந்த உறுதிக்கு தாமச திருதின்னு பேரு அப்படின்னு சொல்லி அவர் சிம்பிளா முடிக்கிறாரு. ஆ ஜெகத்நாதனான ஸ்ரீகிருஷ்ணன் சொன்னார். கீழே வர்ணிக்கப்பட்டுள்ளதான மூகைப்பட்ட புத்தியானது எந்த காரியத்தை செய்ய வேண்டுமென்று நிச்சயம் செய்து கொள்ளுமோ, அதை திருதி முடிவு செய்து வைக்கிறது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, அந்த புத்தி, திருதி அப்படிங்கிறது நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா, புத்தி இஸ் த காம்பினேஷன் ஆஃப் எவ்ரிதிங். ஆக்சுவலா புத்தி தான் தீர்மானிக்கும். இப்ப இத செய்யணும், இது செய்யக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் தீர்மானிக்கிறது புத்தி. அதுல இப்போ எதுல உறுதியோட இருக்கணும்னு எது தீர்மானிக்குது? புத்தி தான் தீர்மானிக்குது. சாத்வீகனுக்கு ஞானத்துல உறுதியோட இருக்கணும் அப்படின்னு புத்தி தீர்மானிச்சதுனால அவன் சாத்வீக திருதியா மாறிட்டான். சிமிலர்லி
ராஜச திருதி யாருக்கு இருக்கும்? ராஜச புத்தி உள்ளவனுக்கு ராஜச திருதி இருக்கும். தாமச புத்தி உள்ளவனுக்கு தாமச திருதி இருக்கும். இப்போ புத்தி தான் வந்து பேஸ். இது என்ன திருதியா மாறப்போகுது அப்படிங்கிறது. ரூட் வந்து புத்தியில தான் இருக்கு. அதுல இருந்து தான் அந்த திருதி வருது. அப்போ அது விருத்தி, அந்த விருத்தினா எண்ணங்கள். அது என்ன விருத்தி, அந்த சாத்விக விருத்தியா, தாமச விருத்தியா, ராஜச விருத்தியா என்ற அடிப்படையில் அது உறுதியாக மாறுகிறது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க காணும். புத்தி செய்ய வேண்டிய கர்மம் இன்னதென்று காட்டிக் கொடுத்த பிறகு இந்திரியங்கள் அக்கர்மங்களை செய்ய வைக்கின்றன. ஆனால் அக்கர்மம் முடிவு பெறும் வரைக்கும் எந்த தைரியம் கூட இருந்து அதை நிறைவேற்றி வைக்கிறதோ அது திருதியாகும். சோ புத்தி தான் டிசைட் பண்ணுது எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. பட் அவன் கடைசி வரைக்கும் வேணும்ல. இப்ப ஃபர்ஸ்ட் ஞானத்துல ஜெயிக்கிற வரைக்கும் என்னென்ன ஆக்ஷன் பண்ணணுமோ அது இருக்கணும். பணம், பதவி, புகழ் இதெல்லாம் வந்து சம்பாதிக்கிற வரைக்கும் எனக்கு என்னென்ன ஆக்ஷன் இருக்கணுமோ அந்த ஆக்ஷனை வந்து எத்தனை தடைகள் வந்தாலும் நான் நின்று இருக்கணும். அதுக்கெல்லாம் என்ன தேவைன்னா திருதி வேணும். அதாவது உறுதி வேணும் அப்படின்னு சொன்னார் இல்லையா? சோ இந்த புத்தி தீர்மானிக்குது. அதுக்கு ஹெல்ப் பண்றது இந்த உறுதி. கூட இருந்து அதை நிறைவேற்றி வைக்கிறதே திருதியாகும். இந்த திருதி எப்படி மூவகைப்படுகிறது என்று உனக்கு சொல்லி தீர்ந்து விட்டது. அதையும் சொல்லி முடிச்சிட்டேன் இப்போ. இப்போ அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்ல போறேன்னா, இப்படி மூவகைப்படும் திருதியின் சகாயத்தால் மூவகைப்பட்ட கர்மங்கள் ஏற்படுகின்றன. இக்கர்மத்தினின்று செயல்படும் பலன் சுகம் என்று சொல்லப்படும். இப்போ இவ்வளவு புத்தியிலிருந்து என்ன கர்மம் செய்யணும், அதை இறுக்கி என்ன உறுதியோட செய்யணும். ஓகே, இப்படி பண்ணா என்ன கிடைக்கும்னு ஒண்ணு இருக்குல்ல. சாத்வீகன் அப்படிங்கிறவனுக்கு சுகம் எப்படி இருக்கும், ராஜசனுக்கு சுகம் எப்படி இருக்கும், தாமசனுக்கு சுகம் எப்படி இருக்கும். அப்படி இந்த சுகம் அப்படின்னாலே கூட அதுலயே 3 வகைப்படும்பா. அந்த சுகம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படிங்கிறார். சோ குவைட் நேச்சுரலி இப்படிதான் சொல்ல போறாரு. ஏன்னா சாத்வீக புத்தியிலிருந்து உருவான, சாத்வீக ஸ்திருதியிலிருந்து உருவான சுகம் எப்படி இருக்கும், சாத்வீக சுகமாக இருக்கும். அது எப்படி இருக்கும், இந்த சுகம் எப்படி இருக்கும் அப்படின்னு வர்ணிக்கணும் இல்லையா? அதை சொல்லித்தரேன் அப்படிங்கிறாரு. சுகம் என்று சொல்லப்படும் இந்த சுகமும் அதன் காரணமாகிய கர்மத்திற்கு தக்கபடி மூவகைப்படுகிறது. அந்த சுகம் முக்குணங்களின் சேர்க்கையால் மூவிதமாக பேதப்படும் போது அதன் லட்சணங்கள் எப்படி இருக்கும் என்று அதிக அதிசுத்தமான வார்த்தைகளை கொண்டு சொல்வேன் கேள். ஆனால் இவ்விஷயத்தை ஒரு மாசமின்றி எப்படி சொல்லி முடிப்பேன். ஒருவன் ஒரு விஷயத்தை மற்றொருவன் சொல்லும் வார்த்தைகளையே பிடித்துக்கொண்டு அறிந்து கொள்ள புகுந்தால் சொல்லுகிறவன் மனசில் இருக்கும் எண்ணம் சப்தம் மூலமாக வெளிப்படும் போது சப்தத்தின் தோஷம் அதில் ஒட்டிக்கொள்கிறதமன்றி கேட்கிறவனின் காதின் தோஷமும் அதில் ஒட்டிக்கொண்டு சொல்லுகிறவன் மனதில் இருக்கும் அர்த்தம் கேட்கிறவனால் யதாவாத்தாக அறியப்பட முடியாமல் போகிறது. ஆகையால் அந்த அந்தராத்மாவின் ஆதரவை எந்த அந்தராத்மாவின் ஆதரவை விலக்கி வைத்தால் கவனம் என்பதே செவிடாய் போய்விடுமோ, அந்த அந்தராத்மாவின் ஆதரவை துணையாய்க் கொண்டு நான் சொல்லும் விஷயத்தை நீ அறிந்து கொள்ள வேண்டும். இப்படி அர்ஜுனன் எச்சரிக்கை செய்து வைத்து பகவான் எழுதப்பட்ட சுகங்களின் சொரூபத்தை நிரூபிக்க தொடங்கினார். இன்னும் அழகா ஒரு அற்புதமான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காங்க பாருங்களேன். இப்ப கண்ணன் வந்து நெக்ஸ்ட் சுகம் அப்படின்னா என்னன்றது எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. ஓகே, நான் சுகம்னா 3 வகையான சுகங்களும் நான் உனக்கு வந்து ரொம்ப டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி தரணும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப அற்புதமா உனக்கு சொல்லி தரணும்னு ஆசைப்படுறேன். கிளியர் கட்டா உனக்கு புரிய வைக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா அப்படின்னு யோசிக்கிறாரு. என்ன யோசிக்கிறாருன்னா, அவ்வளவு ஈஸி இல்லையே. ஏன் ஈஸி இல்லைன்னா, என் மனசுல இருக்கிறத நான் வெளிப்படுத்திடுவேன். பட் எப்படி வெளிப்படுத்துறேன்? சப்தத்துல தானே வெளிப்படுத்துறேன். அப்ப அந்த சப்தத்தில் இருக்கும் தோஷம், சப்தத்தில் இருக்கும் தோஷம்னா என்ன அர்த்தம்? எனக்கு ஒருத்தர் பேசுறது உங்களுக்கு நல்லா புரியும், இன்னொருத்தர் பேசுறது உங்களுக்கு புரியாது. ஏன்? ஏன்னா சப்தத்துல இருக்கிற தோஷம் தானே. சேம் திங் தான் அவர் பேசுவாரு, சேம் திங் தான் இவர் பேசுவாரு. இவர் பேசுறது எனக்கு கிளியர் கட்டா புரியுது, இன்னொருத்தர் பேசுறது புரியலன்னு சொல்றாங்களா இல்லையா? சோ தி வே ஆஃப் ஸ்பீச், தி சவுண்ட், ஏற்ற இறக்கம், தி ஸ்டைல், தி ப்ரொனன்சியேஷன், தி லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் தேர். சரியா? இப்படி சப்தத்துல தோஷம் இருக்கு. சரி, ஒரு தோஷமா இருக்கு. நான் பேசும்போது ஒரு சப்தத்தை யூஸ் பண்ணி பேசுறேன். அந்த சப்தத்துல தோஷம் இருக்கிறதுனால என் மனசுல உள்ளது 100% கரெக்டா போய் சேரும்ன்றதுக்கு கேரண்டி கிடையாதுன்றது ஒரு பாயிண்டாம். இன்னொரு பாயிண்ட், கேட்கிறவன் காதுல ஒரு தோஷம் இருக்குல்ல. காதுல தோஷம்னா இந்த இடத்துல எல்லாமே மனசுதான் தோஷம். ஏன்னா மனசு எல்லா புலன்களுக்கும் அதிபதி மனசு தானே. அப்போ நீ ஒரு லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ்ல நீ வந்து என்னத்தையோ மனசுல நினைச்சுக்கிட்டு நீ பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்தேன்னா, இந்த சப்தத்திலே ஒரு தோஷம் இருக்குன்றதோட நீ கேட்கும் போது அந்த தோஷமும் கலந்துச்சுன்னா, நான் நினைக்கிறது எப்படிடா கரெக்டா உனக்கு சொல்லி முடிப்பேன் அப்படின்னு கிருஷ்ணனுக்கு ஒரு ஆதங்கம். அதனால அவன் என்ன சொல்றாருன்னா, அந்தராத்மா, மனசு புத்தி எல்லாத்தையும் அந்த அந்தராத்மா உனக்குள்ள இருக்கிற அந்த ஆத்ம சுரூபத்துக்கு
சரணாகதி பண்ணிட்டு ஃபுல் அட்டென்ஷனோட நீ கேட்ட அப்படின்னா, அப்படின்னா காதுல இருக்கிற அந்த தோஷத்த விலக்கி வச்சுட்டு கேட்ட அப்படின்னா, என்னுடைய சத்தத்தின் கொண்டு உனக்கு அத புரிய வச்சிட முடியும் அப்படின்னு கண்ணன் ஃபீல் பண்ணி அழகா இந்த ஸ்லோகத்தை முடிக்கின்றார்.